மின் வாகன தயாரிப்பு உட்பட பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படும் காந்தம் உட்பட அரிய தாதுக்களை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க இந்திய ரேர் எர்த் நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் IREL நிறுவனம் இந்தியாவில் வெட்டி எடுக்கப்படும் அரிய தாதுக்களை ஜப்பானுடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடந்த 13 ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்து வருகிறது. தற்போது சீனாவின் கட்டுப்பாட்டால் நாட்டில் காந்தம் உட்பட அரிய தாதுக்களின் இறக்குமதிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அரிய தாதுக்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டில் 2900 டன் அரிய தாதுக்களை இந்தியா உற்பத்தி செய்தது. விமானத்தில் பறவை மோதுவதால் ஏற்படும் ஆபத்தை விவரிக்கும் சோதனையின் வீடியோ வைரலாகி வருகிறது. விமான என்ஜினில் பறவை மோதும்போது என்ஜின் எவ்வாறு தடுமாறுகிறது என்று அந்த சோதனை தெரியப்படுத்துகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் விமானங்களின் மீது பறவைகள் மோதும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை 20,000ஆக இருந்து வருகிறது. தற்போதைய நவீன விமான என்ஜின்கள் பெரும்பாலும் பறவை மோதலை தாக்குப்பிடித்துவிடும் என்றாலும் சில சமயங்களில் அது பெரும் விபத்திற்கு வழிவகுக்கிறது. As realistic as possible, with a loud bang, $30 million was lost. This costly experiment is known as the bird strike test for airplanes. ரயில் ஓட்டுநர் பெட்டியில் குரல் பதிவு அமைப்பை நிறுவுதல், ரயில் என்ஜின்கள் மற்றும் பெட்டிகளின் பராமரிப்பு தரவுகளை கணினிமயப்படுத்துதல் உள்ளிட்ட பரிந்துரைகளை ரயில் பாதுகாப்பு குழு ரயில்வே அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. பீகார் மாநிலம் பக்சர் மாவட்டத்தில் 2023 ஆகஸ்டில் நடைபெற்ற ரயில் விபத்தை தொடர்ந்து ரயில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தனது அறிக்கையை அண்மையில் ரயில்வே அமைச்சகத்திடம் சமர்ப்பித்துள்ளது. குறைபாடுகளுக்கு உரிய நேரத்தில் தீர்வு காணப்படாததே விபத்துக்கு காரணம் என்றும் ரயில்களில் பாதுகாப்பை மேம்படுத்த பெட்டிகளை தயாரிக்கும் போதே கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. செயல்பாட்டில் உள்ள அனைத்து ரயில் என்ஜின்கள் பெட்டிகளை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், தண்டவாள விரிசல்களை கண்டறிய முறையான நடைமுறையை கையாள வேண்டும் உட்பட பல்வேறு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. பாதுகாப்பு குழு அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் வாழ்த்து மழையில் நனைந்து வருகிறார். ஏற்கனவே நடிகர் நானி அவரை நேரில் அழைத்து வாழ்த்திய நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அபிஷன் ஜீவிந்தை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். ரஜினியோடு இணைந்து எடுத்த புகைப்படங்களை இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து சினிமாவில் தான் கால் பதித்ததற்கான கனவு இன்று நிறைவேறியிருப்பதாக பதிவிட்டுள்ளார். உடலுக்கு தேவையான மொத்த ஆற்றலில் 30 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே கொழுப்பு உணவை உண்ண வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இரவு உணவின் போது கொழுப்பு உணவு மிதமான அளவில் இருக்க வேண்டும். உணவின் மொத்த கலோரி அளவில் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு மட்டுமே கொழுப்பு உணவை சேர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதனால் செரிமானம் சீராக இருக்கும் என்று கூறும் மருத்துவர்கள் இந்த அளவை மீறினால் உடல் எடை அதிகரிக்கும் என்று எச்சரிக்கின்றனர். கொழுப்பின் அளவு அதிகரித்தால் இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே குடிசையில் வாடி வந்த தங்கள் ஆசிரியருக்கு முன்னாள் மாணவர்கள் இணைந்து வீடு கட்டி கொடுத்துள்ளனர். புவனகிரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தனியார் பள்ளி ஆசிரியர் சந்திரா, 75 வயதான இவர் கணவனை இழந்ததோடு கூரை வீட்டில் வறுமையில் தவித்து வந்துள்ளார். இதனை அறிந்த அவரிடம் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற மாணவர்கள் அவருக்கு 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி கொடுத்துள்ளனர். அதில் சந்திரா குடியேறியுள்ளார். அதே வேளையில் அவர் வீடு கோரியும் முதியோருக்கான ஓய்வூதியம் கோரியும் விண்ணப்பித்திருப்பதாகவும் ஆனால் அதிகாரிகள் தன்னை அலைக்கழித்து வருவதாகவும் வேதனையோடு கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டில் இதுவரையிலான விலை உயர்வில் தங்கம், வெள்ளி ஆகியவற்றை பிளாட்டினம் பின்னுக்கு தள்ளியுள்ளது. இந்த ஆண்டில் தங்கம் 30%, வெள்ளி 26% விலை உயர்ந்திருக்கும் நிலையில் பிளாட்டினம் 40% விலை அதிகரித்துள்ளது. முதலீட்டு நோக்கில் பிளாட்டினம் வாங்குவது அதிகரித்த நிலையில் அதே அளவிற்கு உற்பத்தி இல்லாததே விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று சந்தை நிபுணர்கள் கணிக்கின்றனர். குறிப்பாக ETF முறையில் பிளாட்டினத்தில் முதலீடு செய்வது அதிகரித்து வருகிறது என்று சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். பல்வேறு தொழில்துறைகளில் தேவை அதிகரித்துள்ளதும் பிளாட்டினம் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது.
மறைந்த பாடலாசிரியர் நா. முத்துக்குமாரின் 50வது பிறந்த நாளை ஒட்டி ஜூலை 19ஆம் தேதி ஆனந்த யாழை என்னும் தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர்கள் ராம், லிங்குசாமி, R.K. செல்வமணி உள்ளிட்டோர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்தனர். யுவன் சங்கர் ராஜா உட்பட 9 இசையமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். 61 வயதாகும் அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸிற்கும் 55 வயதான முன்னாள் தொலைக்காட்சி தொகுப்பாளர் லாரன் சான்சஸிற்கும் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரில் வரும் 24 முதல் 26ஆம் தேதி வரை திருமண கொண்டாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜெஃப் பெசோஸ், மெக்கன்சி, ஸ்காட் 25 ஆண்டு கால திருமண உறவு 2019ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. இதனிடையே தொலைக்காட்சி தொகுப்பாளர் லாரன் சான்ஸை பெசோஸ் காதலித்து வந்தார். பெசோஸ் லாரன் திருமணம் வெனிஸில் 100 கோடி ரூபாய் செலவில் மிக ஆடம்பரமாக நடைபெறவுள்ளது. இதனால் வெனிஸின் அனைத்து நட்சத்திர விடுதிகள், படகு, டாக்ஸிகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோடீஸ்வரர்களின் ஆடம்பர திருமணங்களால் வெனிஸில் விலைவாசி உயர்கிறது என்றும் இது தங்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறது என்றும் உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். பெசோஸிற்கு இடமில்லை, வெனிஸ் விற்பனைக்கு அல்ல உள்ளிட்ட முழக்கங்களோடு எதிர்ப்பு பிரச்சாரத்தை அம்மக்கள் முன்னெடுத்துள்ளனர். ஈரானுடனான மோதல் காரணமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது. நெதன்யாகுவின் மகன் அவ்னர் நெதன்யாகு தனது தோழி அமித் யார்தேனியை நாளை திருமணம் செய்ய இருந்தார். ஆனால் இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் நெதன்யாகு குடும்பத்தினர் மட்டுமே கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பின. இதனால் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாசுமதி நெல் சாகுபடி செய்த விவசாயிகள் அதை அரிசியாக மாற்ற ஆலைகள் இல்லாததால் நெல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் மூட்டை கட்டி வைத்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுவாக வட மாநிலங்களில் மட்டுமே பயிர் செய்யப்படும் பாசுமதியை திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த விவசாயிகள் சோதனை முறையில் விளைவித்து பார்த்தனர். எதிர்பார்த்ததை விட நல்ல விளைச்சல் கிடைத்ததால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் அரவைக்கு எடுத்துச் செல்ல தேடிய போதுதான் ஆலைகள் இல்லாதது தெரியவந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு ஆலைதான் தமிழ்நாட்டிலேயே பாசுமதி நெல் அரவை செய்யப்படும் ஆலை. இதை வடமாநில விவசாயிகளை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நிலத்தின் மதிப்பு 200% அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு முதல் அயோத்தியில் நிலத்தின் மதிப்பு உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் ராமர் கோயில் திறக்கப்பட்டதற்கு பிறகு அயோத்தியில் நிலத்தின் மதிப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் கட்டணங்கள் பன்மடங்கு உயர்ந்ததாக செய்திகள் வெளியாயின. இச்சூழலில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்தின் மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் சந்தை மதிப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அயோத்தி மாவட்ட ஆட்சியர் நிகில் விளக்கமளித்தார். சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3 நாடுகள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி முதலில் சைப்ரஸ் சென்றுள்ளார். அங்குள்ள லர்னாகா விமான நிலையத்திற்கு சென்றபோது அதிபர் நிகோஸ் மற்றும் அதிகாரிகள் பிரதமர் மோடியை வரவேற்றனர். பிரதமரின் இந்த பயணத்தில் 2 நாடுகள் இடையான வர்த்தகம், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை